ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் லவ் அப்படிங்கிற புது சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சியு அந்த ஊரோட டாக்டர் கிட்ட என் அக்காக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தா அதோட தான் முடிஞ்சுது. இன்னைக்கு அந்த டாக்டர் உன் அக்காக்கு அந்த மாதிரி வியாதி இருந்ததா எல்லாரும் சொன்னாங்கம்மா, அதை பத்தினா எனக்கு தெரியாது, ஆனா அவ இங்க வந்திருந்தப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிருந்தது. இந்த மாதிரி விஷயம்லாம் சின்ன ஊர்ல காட்டு தீ மாதிரி பரவும்ல, அதே மாதிரியே பரவிருச்சு. உன் அம்மா கூட வந்தாங்க, வந்து அவளை பலார்னு ஒரு அறை விட்டாங்க பாரு, அந்த விஷயமும் பரவிட்டு அவளுக்கு ஏதோ வினோதமான வியாதி இருக்கும் அப்படின்னு அப்பையில இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போறாங்க. ஜியுக்கு இதுவரை இருந்த கொஞ்சம் குழப்பம் இன்னொன்னும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இங்க மிங் அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறான். அங்க போய் அவன் அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா வராரு, போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பாரு சர்ஜரி, பேஷண்ட், ஹாஸ்பிட்டல், அடுத்து ப்ரொமோஷன், தலைவர் பதவி அப்படின்னு அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது. இப்பயும் 7 வயசுல நான் சாப்பிட்ட பீட்சாவை தான் சாப்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்கீங்க. என் டேஸ்ட் எவ்வளவோ மாறிடுச்சு, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பா ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறாரு. உங்களால தான் அம்மா என்னை விட்டு போனாங்க, என்னைக்குமே நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன், ஹாஸ்பிட்டலே கட்டிட்டு அழுவுங்க அப்படின்னாங்கிறது மிங்கு கிளம்பிடுறான். கரெக்டா யோசிச்சு பாக்குறான். மிங்கோட அப்பா ரொம்பவே பிஸியா சின்ன வயசுல இருந்து இருந்திருப்பாரு போல. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னைக்குமே பிள்ளைங்க என்ன பண்ணுது, பொண்டாட்டி என்ன பண்றா நீங்க யோசிச்சதே கிடையாது, இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்ல டாக்டரா இருந்துக்கோங்க, ஆனா நான் கிளம்புறேன்னு வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. மிங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுருக்கான். ஆனா அவனே கொஞ்சம் கட்டி பிடிச்சிட்டு நீ போயிடு, நீ இங்கே இரு அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. குட்டி மிங்கு பாவமா அழுதுட்டு அவங்க அப்பாவையே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இத பத்தி யோசிச்சுட்டு இந்த ஊர்ல ஒரு பெரிய மரம் இருக்கும்ல, அந்த மரத்துல அவன் ஏறி உட்காந்துட்டு அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த மரத்துக்கு அவங்க அம்மா அவனை குட்டி பையன்ல கூட்டு வந்து மரத்துக்கு கீழே கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா எல்ல சத்தம், பறவை சத்தம், காத்து சத்தம் எல்லாமே கேட்கும், மனசுக்கு அமைதியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவன் அமைதியா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா அம்மா கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும் போல தோணுது அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணிட்டு இருக்கான். எங்க அம்மா இங்க இல்லப்பா, வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ஆப்போசிட் சைட்ல போனை கட் பண்ணிடுறாங்க. ஓகே அப்படின்னு மிங்கும் போனை கட் பண்ணிடுறான். இங்க சியு விடுற மாதிரி கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்லாம் எப்படியாவது கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கான வழியே அவளுக்கு தெரியல. வயல்வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மிங்கோட ஃபேமிலிலையும் வயல்ல வேலை பார்த்துட்டு அத்தனை பேரும் டயர்ட் ஆயிட்டு வந்து உட்காடுறாங்க. சியு வெளியே படிக்கிறதுக்கு போறவ கொஞ்சம் லேட்டா வரா. அதனால அவங்க அம்மா அவளை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் போறது தெரியாம புள்ள படிச்சிருக்காளேன்னு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேச ஆரம்பிக்க அம்மா கொஞ்சமா சமாதானம் ஆயிட்டு உள்ள போயிடுறாங்க. சியு நேரா உள்ள வரா. தம்பி ஜின்ன பாக்குறா. டேய், உனக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு, அது என்ன அப்படின்னா நம்ம அந்த எப்படியாவது ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டை வாங்கணும்டா, அது மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம அக்காவை சாவுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்ல, அக்கா தான் அபார்ஷன் பண்ணான்னு சொன்னல, அப்ப அவளுக்கு அந்த வியாதி இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேல அதை பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஜின்னு கேக்குறான். அப்பெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சியு சொல்லிட்டு இருக்கா. சியுவோட ஃப்ரெண்டு ஸ்கூல்ல மூமுன்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா அங்க வராரு, மிங்கோட அப்பா வந்துட்டு என் பையன்கிட்ட கொடுத்துருமா அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. மூமுவும் நம்ம மிங்கும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்த நெய்பர்ஸ் தான். மிங்கு ஸ்கூல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். அப்பா அவன் மேல பைத்தியமா இருக்க அந்த ரவுடி பொண்ணுங்க அப்படியே அவனே போட்டோ எடுத்து சுத்திட்டு இருக்காங்க. மூமு வரா, மிங்கு கிட்ட அந்த லெட்டர் கொடுக்குறா. மிங்கு கிட்ட அந்த மூமு பேசுறது அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பிடிக்கல, எரிச்சல் ஆயிட்டு இருக்க. ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, மிங்கோட தாத்தா தான் மூமுவே கிட்டத்தட்ட வளர்த்தாரு, அவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டு இருக்காத அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்ம சியு கிட்ட கூட வந்து பேசினான்ல, அந்த பையன் ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவன்ட்ட எப்படியாவது ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு பரவாயில்லன்னு சியு அவன்கிட்ட பேசுறதுக்கு வரா. கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள சியுவோட அம்மா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்க ஆம்பளை பையன் கூட அப்படின்னு அவளை தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்க மூமு வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. மிங்க வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உங்க தாத்தா தான் எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்ல, எனக்கும் என் தாத்தா ஞாபகம் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு, ஏன் அதை பத்தி பேசுற அப்படின்னு மிங்க கேக்குறான். உங்க அப்பா அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்தாரு, நீ என்ன உன் அப்பாட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு மூமு கேக்குறா. நான் சீக்கிரமா எங்க அப்பா கிட்ட காசு வாங்கறத கூட நிறுத்திட்டு நல்லா சம்பாரிச்சுட்டு இங்க இருந்து எப்படியாவது போயிடணும், அது ஒண்ணுதான் எனக்கு இப்போதைக்கு எய்மே அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். சியுவை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட எதுக்கு உட்கார்ந்து இருந்தா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க ஆரம்பிக்க, ஆப்போசிட்ல அந்த பையன் வந்தாமா நான் பார்த்தேன், நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிற, அந்த பையன் என் கூட பழைய கிளாஸ்மேட் தான் அப்படின்னு சியு சொல்றா. அவங்க அம்மா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சியு சோகமா வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த மென்டலி அஃபெக்ட் ஆன அந்த பெரியமா இருக்காங்கல்ல, இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து அவளை வெளியே கூட்டு போயிடுறாங்க. வெய்யு வா, நான் உனக்கு வந்து
ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு அதுக்குள்ள இந்த பெரியப்பா வந்துடுறாரு. மாமா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பெரியம்மாவையும் கூட்டு போயிடுறாரு. பெரியம்மாவும் பெரியப்பாவும் ரூம்குள்ள வந்துட்டு சாப்பிடறதுக்கு வரவே இல்லை. சேயுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. பெரியம்மா அழுகிற சத்தம் வேற கேட்டுட்டு இருக்கு. இவளுக்கு பாவமா இருக்கு. அந்த பெரியம்மா வேற கையில ஒரு நோட்டு வச்சிருந்தாங்க. அதுல பெய்யோட பேர் வேற எழுதி இருந்தது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. நடுராத்திரியில சேயு தம்பி ஜின்ன எழுப்பிட்டு என் கூட வாழா அப்படின்னு பெய்யுவை எந்த இடத்துல புதைச்சிருக்காங்களோ சமாதியை தேடி போறா. அங்க நல்லது நிம்மதி கிடைக்கணும் செத்து போனவங்களுக்கு அப்படின்னு பேப்பர்லாம் எரிப்பாங்க. அதை எரிக்க ஆரம்பிக்கிறா. நீதான் உனக்கு அவளை பிடிக்காதுல்ல, அப்புறம் ஏன் எரிக்கிற அப்படின்னு அங்க ஜின்னு கேட்க, நமக்கு முன்னாடியே வேற யாரும் அப்பப்போ வந்து எரிப்பாங்க போல, யாருக்கோ இவ மேல அக்கறை இருந்திருக்கு. எனக்கு அவளை பிடிக்காதுதான், ஆனா அவளை பார்க்க எனக்கு பாவமாவும் இருக்கு. இந்த போட்டோ அம்மா அப்பா கூட இருக்கத முக்கியமா நினைச்சிட்டு இருந்தா, அதை அவகிட்டயே கொடுத்துடுறேன் அப்படின்னு அந்த போட்டோவையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறா. ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா தூரத்துல அவங்க வீடு பத்திட்டு எரியறது தெரியுது. மின்னல் வேகத்துல ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அடுத்த நாள் காலையில என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க, இந்த பெரியம்மா தங்கி இருந்தாங்கல்ல அந்த ரூம் திடீர்னு எரிஞ்சு போயிருக்கு. சிகரெட் புடிச்சிட்டு யாரோ தூக்கி போட்டாங்க போல, அது பத்தி எரிஞ்சிருச்சு. யாரும் வந்து பார்க்க வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஜியு உள்ள கிளீன் பண்ணும் போது அந்த பெரியம்மா வச்சிருந்த டைரி ஒண்ணு கிடைக்குது. ஆனா முக்காவாசி எரிஞ்சு போயிருக்கு. அது உங்க அக்கா பெய்யோட தான். எனக்கு வந்து காதல்னு ஒண்ணு வந்தது, ஏன் ஊர்ல தான் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவனை பத்தி எழுதி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜியு மறுபடியும் அவளோட ஸ்கூலுக்கு போறதுக்காக ஊருக்கு கிளம்பி போயிடுறா. அவங்க அம்மா சோகமா இருக்காங்க. மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா எல்லா துணியும் எடு அப்படின்னு ஜியு போயிட்டு துணி எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறா. இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல இந்த மெடிக்கல் செக்அப் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த நாள் வருது. ஜியுவை பார்த்துட்டு அத்தனை பேரும் கேக்கேன்னு சிரிக்க மிங்கு பாக்குறான். அந்த புள்ள பாவம் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஜியு அந்த ஹைட் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி வந்து ஷூவை தேடுறா. ஆனா அவ ஷூவை காணோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்க ஜியு ரொம்ப சோகமா அவ கிளாஸ்ல போய் உட்காந்துக்கிறா. ஸ்கூல்ல அடுத்து ஒரு காம்படிஷன் வேற நடக்க போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜியுக்கு ஷூ போடாம அந்த குளிர்ல பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இதை மிங்கு பாத்துடுறான். நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு. ஜியு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மிங்கு பக்கத்துல ஒரு பேக்கை தூக்கி போட்டு, இந்த ஷூவை நான் தூக்கி போடணும், குப்பையில எனக்கு டைம் இல்ல, குப்பை தொட்டில நீ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜியு பாக்குறா. இந்த ஷூவை தூக்கி போறதுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம கிட்டதான் ஷூ இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஷூவை அவ கால்ல மாட்டிட்டு குப்பை மாதிரி அழுக்காதான் இருக்கு. அதை போட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. மிங்கு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா பாக்குற, வா போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. ஜியு வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா கண்ணுல இருந்து தான் எதுவுமே தப்பிக்காது. ஷூவை பாத்துட்டுறாங்க. யாரோட ஷூடி அப்படின்னு கேட்க, என் ஷூ காணாம போயிடுச்சுமா, இதை நான் குப்பையில இருந்து எடுத்து போட்டு வந்தேன்னு சொல்ல, இவ்வளவு நல்ல ஷூவா யாராவது குப்பையில போடுவாங்களா, போய் சொல்றியா அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எவன் கூட பழகிட்டு இருக்கேன்னு. அப்பன்னு பார்த்து ஜின்னு வெளியே வந்துடுறான். அம்மா அக்காவை புள்ளி பண்றாங்க, நம்ம பெரிய அக்கா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு போல, என்னையும் புள்ளி பண்றாங்க, திட்டாதமா அப்படின்னு உள்ள போயிடுறான். அவங்க அம்மா கொஞ்சமா பாவமாயிட்டு, ஜியு கிட்ட என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, சரி ஓகே எல்லாமே கொஞ்ச நாள்ல மறந்துரும், நீ நல்லா படிக்கிறத மட்டும் விட்டுறாத அப்படின்னு கிளம்புறாங்க. ஜியு ஜின்னு கிட்ட இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா, ஆனா சொன்னா எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டாங்க. பாவம் பெரிய அக்கா உயிரோட இருந்தப்ப கூட அவகிட்ட இப்படிதான் இருந்திருப்பாங்க போல. அவ பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியல ஏமாத்திருக்கான்னு சொல்ல, அவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ரொம்ப அழகா இருப்பா அப்படிங்கறதால நம்ம யாரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஜியுவோட அம்மாவும் அப்பாவும் பட்ஜெட்ல பயங்கரமா துண்டு உழுந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நல்ல வியாபாரமே ஆகல, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்குள்ள காசை வச்சு மீதி இருக்கதெல்லாம் வச்சுட்டு பூட்டி வைக்கிறாங்க. அப்போ உடனே இவளுக்கு ஜியுக்கு ஒரு ஐடியா வருது. தம்பி கிட்ட வந்துட்டு அந்த பெட்டி டிரா இருக்குல்ல அதுக்குள்ளதான் ஏதோ வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் கேட்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஜியு ஸ்கூலுக்கு போயிடுறா. அவகிட்ட இந்த மோமோ வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்னடி ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாரும் பார்த்தாலும் பயமா இருக்கு, இந்த மிங்கு இருக்கான்ல என்னை பத்தி வெளியே தப்பு தப்பா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, மோமோ ஒன்னே மிங்கு அந்த மாதிரி கிடையாது, அன்னைக்கே உன்ட்ட மிங்க பத்தி சொல்லான்னு தான் வந்தேன், ரொம்ப நல்ல பையன் அவன், அதுவும் யாரையாவது அவனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட ரொம்ப லாயலா இருப்பான், அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோ, அவனை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஜியு உட்காந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பக்கத்துலயே மிங்கு ஸ்விம் பண்ணிருக்கான். அவனை பார்த்ததும் ஒரு வேலை நல்ல பையனா தான் இருப்பானோ அப்படின்னு இவளுக்கு லைட்டா தோண ஆரம்பிக்குது. ஜியு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு பையன் மிங்கு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். மிங்கோட ஃப்ரெண்டு தான். எதுக்குடா அவளை பத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிவிட்டு அவங்க அக்காவை பத்தி எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, உடனே இந்த பையன் தெரியாம சொல்லிட்டேன்டா, இப்ப என்ன அதுக்கு பண்றது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே மிங்க அங்க ஒருத்தர் கேன்டீனுக்கு பெரிய சட்டி ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சட்டி அவன் தலையில கவுத்து, இதை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 10 தடவை நடன்னு சொல்ல, டே எனக்கு ஸ்கூல்ல பயங்கரமான பேர் இருக்குடா, இப்படி நடந்தா எனக்கு காமெடி பேசிட்டு நினைக்க
மாட்டாங்களா அப்படின்னு அந்த பையன் கேக்குறான். நட, அடுத்த பொண்ணுங்களை பத்தி தப்பு தப்பா பேசல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுக்கும் முதல் தடவையா சீயுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு வீட்டுக்கு வரா. வந்து உட்காந்து படிக்கலான்னு பார்க்கும்போது அந்த குப்பையில போட வேண்டிய ஷூ பக்கத்துல இருக்கு. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சீயுவோட அப்பா கிட்ட அவங்க அம்மா, பெரியப்பா பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவனுக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது கொடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாம நம்ம அவங்க கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கோம், ஆனா ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இந்த மாசம் நம்ம கிட்ட காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிக்க ஆரம்பிக்க அவங்கதான் வந்து அப்பாவையும் அம்மாவையும் வேற பாத்துக்கிட்டாங்க. இப்போ வீடை ரெனோவேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் செலவு எடுத்துக்கணும், அதையும் அவங்க தலையிலேயே கட்டினா அவங்க எப்படி ஓகே சொல்லுவாங்கன்னு கேட்க, காய்கறி வாங்கவே காசு இல்ல, நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம மிங்கவன் டேபிள்ல உட்காடுறான். பார்த்தா அவனோட ஷூ பலன்னு துவைச்சு கிளீனா புது ஷூ மாதிரி இருக்கு. மிங்க உடனே சிரிச்சுட்டு அந்த ஷூவை எடுத்து மாட்டிக்கிறான். அடுத்து நேரா சீயுவை பார்த்து, இது தூக்கி போலான்னு தான் இருந்தேன், பார்த்தா பலன்னு யாரும் கிளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க, அதான் இந்த பல போன ஷூக்கு கொஞ்சம் வாழ்க்கை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சீயு சிரிக்காமலே இருந்துட்டு இருக்கா. தெரியுமே, எனக்கு ஹோம்ஒர்க் எழுதுற வேலையை நீ கரெக்டா பாப்பல அப்படின்னு மிங்க கேட்க, கரெக்டா பாக்குறேன், ஆனா எனக்கு நீ 2 ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல உள்ள லெட்டரை நீ எடுத்துட்டு போனல, அதை நீ எனக்கு கொடுக்கணும், அதே மாதிரி உன் போனை ஒரு வாரத்துக்கு எனக்கு கடன் கொடுக்கணும்னு சொல்ல, போன் என்கிட்ட இருக்கு, லெட்டர் ஆனா எங்கன்னு தெரியல, வீட்டுல இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு போனை கொடுத்துடுறான். அடுத்து நம்ம மிங்க கிளம்பி போகும்போது மூமு வந்துடுறா. என்னடா ஆச்சு, எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், பையன் தான், திடீர்னு ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதியிருக்கான், அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்க, ஒன்னே பையன் ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதியிருக்கான், நான் லவ் பண்றானா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல எனக்கு ஒண்ணுமோ அப்படிலாம் தோணல, லவ் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல, ஏன்னா அதுக்கு எதுக்குடா உன் மூஞ்செல்லாம் செவக்குது அப்படின்னு மூமு கேக்குறா. வெதர் கொஞ்சம் ஓவரா சூடா இருக்கு போல, அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு மிங்க போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சீயு ஒரு ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கால, அதை பத்தி தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். இங்க நம்ம மிங்கோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு நர்ஸ் இவர் கூட ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. நம்ம மிங்குக்கும் இவங்க தான் நிறைய தடவை ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மிங்கோட அப்பாக்கும் மிங்குக்கும் நடுவுல இவங்க தான் ஒரு பிரிட்ஜா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்களேன் சார், எத்தனை நாள் தான் தொடர்ந்து சர்ஜரி பண்ணுவீங்கன்னு கேட்க, இல்ல இப்பதான் யாருக்கும் ஆக்சிடென்ட்ல பிரெயின் டெட் ஆயிடுச்சான், அதனால அவங்க ஆர்கன் நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணி வச்சு ஆகணும், இன்னைக்கு மிங்கோட வெளியே போலான் இருந்தேன், என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இவரை பாக்குறதுக்கு அந்த நர்ஸ்க்கே கொஞ்சம் பாவமா இருக்கு. இவர் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அந்த நர்ஸ்க்கு இருக்கும் போல. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, அம்மா எனக்கு ஃபீஸ் வேணுமா, கொஞ்சம் காசு கொடுமா அப்படின்னு ஜின் அவங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருக்கான். சரி நாளைக்கு நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜின் உடனே சீயு கிட்ட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சிக்னல் காட்டுறான். சீயு கிச்சன்ல போயிட்டு வேணும்னு ஏதோ ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா டிராவை ஓபன் பண்ணவங்க நேரா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவ கையை ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக அங்க போற ஜின்னு வேகமா அந்த டிரால என்னென்னலாம் டாக்குமெண்ட் இருக்கோ அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறான். அவங்க அம்மா திரும்பி போனதுக்கு அப்புறமா சீயு கிட்ட போயிட்டு அந்த போட்டோ எல்லாம் காட்ட, இதுல ஏதோ வந்துட்டு நிறைய செலவாயிருக்கு பெய்யுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ, அந்த டாக்குமெண்ட் தான் இருக்கு, இதை எதுக்கடா எது போட்டோ எடுத்து வச்ச, வேற டாக்குமெண்ட் இல்லையான்னு கேட்க, உனக்கு அம்மா கொடுத்த கேப்ல எனக்கு இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல, நிறைய மெடிசனுக்கு செலவாயிருக்கும் போல, எனக்கு என்னவோ ஒன்னும் புரியல, அவ செத்து போயிட்டா, இதுக்கும் மேல அதை தேடுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிடுறான். ஆனா இப்படி எல்லாம் வந்து சீயுவால கொஞ்சம் கூட மனசுல நினைக்கவே முடியல. மறுபடியும் இந்த டைரியை எடுத்து பாக்குறா. இந்த காதல் மட்டும்தான் கொஞ்சமா எனக்கு நிம்மதி கொடுத்துச்சு, அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு பறவையா தான் பிறக்க விரும்புறேன் அப்படின்னு அந்த டைரியில எழுதி வச்சிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு சீயுக்கு இன்னும் குழப்பம் தான் அதிகமாகுது. படுத்துடுறா. தூங்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் ஏதோ காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு. நீ யார லவ் பண்ண, எனக்கு தயவு செஞ்சு சொல்லு, என்னால இதுக்கு மேல வாழ முடியல, நான் உனக்காக சில விஷயத்தெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு அவங்க அக்காவை தேடி எவ பேச ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா சீயோட அம்மா காசு என்றாங்க. அதுல பார்த்தா திடீர்னு காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து அவங்க அம்மா அவங்க தம்பியை கூப்பிட்டு ஜின்ன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. போன் வேற அவங்க அம்மா கையில போயிட்டு, அடுத்து நம்ம சீயோவை தான், இங்க பாரு போன் உனக்கு எப்படி வந்துச்சு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, இந்த லைப்ரரியில கொஞ்சம் போன் கீழே கடந்துச்சுமா, அதை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சீயோ சொல்றா. அவளை பலர்னு ஒரு அறவிடாத குறையா, சரி வா ஸ்கூலுக்கு போய் இப்பவே போனை ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், திருட்டு பொருளை கையில வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சீயோவை ஸ்கூலுக்கு கூட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. நான் திருடலமா, உண்மையாவே கீழே கடந்தது நான் எடுத்தேன், நான் திரும்ப கொடுத்துருவேமா அப்படின்னு சொல்ல, உன் தம்பி திருடிட்டு இருக்கான், நீ என்னன்னா போய் சொல்லிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்க, அம்மா நீ உண்மையை சொல்லு, அக்காக்கு என்னதான் ஆச்சு, இவ பாரு டைரியில எப்படி எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கான்னு, எல்லாமே எரிஞ்சு போச்சு, இது மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு சொல்ல, உன் அக்கா அப்பெண்டிக்ஸ் வந்து தான் இறந்து போனா, நான் சொல்றதான் நீ நம்பணும், நான் சொல்றது மட்டும் தான் உனக்கு தேவையானது, மத்த எதுவுமே உனக்கு தேவையானது கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா அங்க இருந்து ஸ்கூலுக்கு நேரா போயிடுறாங்க. போய் டீச்சரை பார்த்து இந்த மாதிரி இவ போன் எடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்ல, இந்த போனை யார்கிட்ட இருந்துமா எடுத்த, என்கிட்ட உண்மையை சொல்லிருன்னு டீச்சர் கேக்குறாரு. லைப்ரரியில இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் சீயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க மிங்க கிட்ட இருந்து வாங்கினேன்னு மட்டும் சொன்னா அவங்க அம்மா எவ்வளவு பங்கு போட்டுருவாங்கல்ல, அந்த பயம் தான் அவளுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா சீயோ யாரையோ திருடிட்டாலாம், அடுத்து திருட்டு வேற அவளுக்கு இருக்கா அப்படின்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இது மிங்க காதுல விழுந்துருது.
சியுவும் அவங்க அம்மாவும் யாராவது போனை தேடி வராங்களா அப்படின்னு பாக்கிறதுக்காக அந்த இடத்துல வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க அனௌன்ஸும் பண்றாங்க, யார் போனாவது காணா போயிடுச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சியு அங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. திருட்டு பழி வேற இப்ப மேல விழுந்துருமோன்னு அந்த பக்கமா மிங்கு போறான். அவன் கால்ல இருந்து ஷூ வேற இருக்கு. இவங்க அம்மா கண்ணுல படக்கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டே இருக்கா. மிங்கு கண்டுக்காத மாதிரி எங்க இருந்து கிளம்பி போயிட, ஆனாலும் அப்பயும் அந்த அம்மா அந்த ஷூவை பாத்துடுறாங்க. ஷூவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இவங்க அலர்ட் ஆயிட்டு இருக்க. அந்த பக்கமா மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வராங்க. எல்லாரும் அந்த ஷூ தான் போட்டிருக்காங்க. ஓ, இந்த ஷூ தான் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு போல அப்படின்னு அவங்க அம்மா சமாதானம் ஆயிடுறாங்க. மூமு அங்க வரா. என் போனை நான் தான் ஆண்டி லைப்ரரியில விட்டேன், தேடிட்டு இருந்தேன். இது கரெக்டா தேடுறதுக்குள்ள சியு எடுத்துட்டா போல. அவ என் ஃப்ரெண்டு தான், அவ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் தான் நினைச்சேன். சியு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கிக்கிறா. சியு நேரா மூமுவை தேடி வந்து தேங்க்ஸ் சொல்ல, எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, என்கிட்ட இந்த வேலையை பண்ண சொல்லி சொன்னதே வந்துட்டு போனோட ஓனர் தான், அவன் கிட்ட சொல்லிட்டு இந்த போனை கொடுத்துட்டு போறா. கேம்ஸ் எல்லாம் விளையாடி முடிச்சிட்டு மறுபடியும் நம்ம மிங்க அவனோட டேபிள்ல வந்து உட்கார்றான். பார்த்தா ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுல தேங்க்ஸ் அப்படின்னு எழுதி இருக்கு. யாரா அது உனக்கு ஃபேன் இருந்துட்டு காசு கூட இல்லாம வெறும் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல, ஏதோ பெரிய ஃபேன் போல அப்படின்னு சிரிச்சுட்டே நம்ம மிங்க அந்த தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் இங்க சியும் கிளம்பி வேகமா மொட்டை மாடிக்கு போய் நிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு எதையோ எரிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அம்மா கிட்ட இந்த டைரி இருந்ததுல, அதுல மிச்சம் இந்த அச்சம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. சியுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருது. சியு அடுத்த நாள் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் ஒருத்தன் உள்ள வரான். நீ சியு தானே, நீ ஜின்னு தானே அப்படின்னு கேட்க, எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையனை பார்த்து எல்லாரும் கேக்குறாங்க. கரெக்டா அவங்க அம்மா வந்துடுறாங்க. தம்பி யாருப்பா நீனு அப்படின்னு சொல்ல, நான் உங்க ஊர்ல இருந்து தான் வந்திருக்கேன், பேரு சியா, நானும் பேயும் ஒன்னாதான் படிச்சோம் அப்படின்னு சொல்ல, இவனோட பேர் கூட அந்த டைரியில இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு சியுக்கு ஒருவேளை இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பானோ, அக்காவை பிரெக்னன்ட் ஆயிட்டு ஏமாத்திருப்பானோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பையன் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம், அவளை வந்து நிறைய பேர் ஸ்கூல்ல புள்ளி பண்ணிட்டே இருந்தாங்க, அப்பயே ஏதாவது பண்ணிருக்கணும் போல, அவ இறந்து போன விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஏதேதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். சியு அதுக்குள்ள ஒரு நோட்டு மாதிரி எழுதிட்டு ஒரு பேக்ல போட்டுட்டு அது மேல கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு, அண்ணா நீங்க இருந்து வெளியே போகும்போது சாப்பிட்டுக்கோங்க, இதை எங்க அம்மா தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு அந்த பேக்ல போட்டு கொடுத்துடுறா. சியு அடுத்த நாளைக்கு வேக வேகமா அந்த பையனை பாக்கணுமே அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து பாதியிலே கிளம்பி போயிடுறா. உன் அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே என்ன கூப்பிட்ட அப்படின்னு அந்த பையன் ஹோட்டல்ல பார்த்து கரெக்டா கேக்குறான். ஆமா அப்படின்னு சொல்ல, உன் அக்காவும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா அந்த கிராமத்துல தான் வளர்ந்தோம், கிராமத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம், நல்லா வெளியே பசங்க கூட ஜாலியா பேசிட்டு விளையாண்டுலாம், உன் அக்கா குட்டி வயசுலயே ரொம்ப அழகா இருப்பா, அவளை பார்த்து அட்ராக்ட் ஆன ஆளுங்கள்ல நானும் ஒருத்தன் தான், வளர வளர உங்க அக்கா ரொம்ப அழகானா அந்த அழகே அவளுக்கு ஆபத்தா போச்சு, அம்மா அப்பாவே இல்லாம தனியா வளர்க்கப்படுறா, தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கா, அம்மா அப்பாவே இவளை துரத்தி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பத்தி ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாங்க. உங்க அக்கா ரொம்பவே பயந்து நடுங்கினா, அவன் மேல தண்ணி எல்லாம் கொட்டி குப்பை எல்லாம் கொட்டி சாக்கடையெல்லாம் கூட கொட்டி அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. நான் ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும், ஆனா நான் ரொம்ப வீக்கான பையனா இருந்தேன், நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் உங்க அக்கா காலேஜ்க்கு போனா, நானும் காலேஜ்க்கு போயிட்டேன். அப்பதான் ஒரு தடவை அவளை பார்த்தேன், ஒரு பார்ல இருந்து வந்தா, அவகிட்ட யாரோ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. அப்ப அந்த ஏரியா பொறுக்கி மாதிரி ஒருத்தன் வந்து உன் அக்காவை காப்பாத்தி மறுபடியும் பாருக்குள்ளேயே கூட்டு போனா, அவ ஏற்கனவே குடிச்சிட்டு வந்த மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்ல, சியு பாக்குறா, எங்க அம்மாக்கு இதெல்லாம் தெரியுமா அவளை புள்ளி பண்ணதெல்லாம் அப்படின்னு. உங்க அக்கா ஒரு தடவை ஓடி நேரா உங்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டா, அவளை மறுபடியும் அவங்கதான் கூட்டு வந்து வீட்லயே விட்டாங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா அவளை யாருமே காப்பாத்தல. நீங்களும் புள்ளி பண்ணதை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்க, உங்களுக்கும் புள்ளி பண்ணவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, நீங்க எல்லாமே கேவலமானவங்க அப்படின்னு கத்திக்கிட்டே சியு அங்க இருந்து கிளம்பிடுறா. பின்னாடியே இந்த சியா வந்துட்டு உன்ட்டு இந்த சிடி மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன் அக்கா டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணா, ஆனா அவ கடைசியே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிடியை கையில கொடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா மிங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. இதை பாத்துடுறாங்க. பாருடா அப்பாவி மாதிரி இருக்கா, பின்னாடி வந்து வெளியே பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சிருப்பா போல அப்படின்னு அந்த பசங்க பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. வாங்க விளையாட போலாம் அப்படின்னு மிங்கு கூட்டு போயிடுறான். சியு அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகும்போது அங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் இருக்குங்கிறதால அங்க போயிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல சிடியை போட்டு பாக்குறா. அதுல அவங்க அக்கா அண்ணன் டான்ஸ் இருக்கு. இந்த டான்ஸ் அவங்க அக்கா ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம சியு கூட தான் இருந்திருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு அக்கா எவ்வளவு அழகா ஆடி இருக்கா அப்படின்னு கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வீட்டுல மறுபடியும் நம்ம ஜின்னு சியு கிட்ட வந்துடுறான். ஸ்கூல்லயும் நான் விளையாடிட்டு வரேன், இங்கேயும் வந்து என்ன இவ்வளவு வேலை பண்ண விடுற, எனக்கு உண்மையாவே கை கால்லாம் வலிக்குதுமான்னு சொல்ல, நல்லா படிக்கிற உன் அக்காவே வாய் மூடிட்டு வேலை பார்க்கும்போது சும்மா பேச்சுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. போய் டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மா ப்ளீஸ்மா என்னால முடியலமா, உடம்பு டயர்டா இருக்குமான்னு சொல்ல, சியு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்றது கிளம்பிடுறா. ஸ்கூலோட கிரவுண்ட் இருக்கே, அங்கதான் யாரோ டெலிவரி கேட்டிருக்காங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே படாம டெலிவரி பண்றா. அடுத்து ஏதோ ஒரு வீட்டுக்கு போறா. கதவை திறந்துட்டு காசு மட்டும் தான் கொடுக்குறாங்க, சேஞ்ச் எல்லாம் வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் வந்து கதவை திறந்து சேஞ்ச் வாங்கிக்கோங்க சியு சொல்ல, கையை மட்டும் நீட்டி சேஞ்ச் கொடுத்துடுறாங்க. இந்த வீடு தான் பக்கத்துல மாடியில இருந்து நிக்கும் போது பல தடவை நம்ம சியு பாத்திருக்கா. இந்த வீட்டுல யார் இருப்பாங்களோ
இருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு சியு கீழ இருந்து எட்டி பார்த்துட்டு கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான கிளாஸ் ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல சியு உடனே எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கிளம்பவா அப்படின்னு கேக்குறா. சரி ஓகேமா கிளம்பு அப்படின்னு சியுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. சியு அவங்க அக்காவோட ஃபேஸ்புக் எடுத்து பாக்குறா. அதுல அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட் யாரோ மான்சா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. கிளாஸ கட் பண்ணிட்டு அந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு சியு ஓடி போயிடுறா. அந்த ஃப்ரெண்டு பாத்துட்டு இருக்காங்க, நீ பெய்யுவோட தங்கச்சி தானே, உன்னை பார்க்கும் போதே லைட்டா ஜாட தெரிஞ்சது, நான் வந்து அவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன், ரூம்மேட்டா வேற இருந்தேன், உன் அக்கா அழகா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடியே வருவாங்கன்னு பிளாஷ்பேக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமே நிறைய வருது கிஃப்டா. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மான்சா எனக்கு கூட இப்படி யாரும் கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப இதெல்லாம் பாதி நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவகிட்ட பெய்யு கொடுத்திருக்கா. ஒரு தடவை மான்சா வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ரவுடி பையன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பெய்யுவா அங்க கார்ல பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போயிருக்கான். ஒரு தடவை பெய்யுக்கு உண்மையாவே ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் வந்து ஒரு மசாஜ் பார்லர்ல வேலை பாக்குறான். இவளுக்கு மசாஜ்லாம் அழகா பண்ணி விட பெய்யு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளை பார்த்து ரொமான்டிக்கா சிரிச்சுட்டே கட்டிலாம் பிடிச்சிக்கிறான். கரெக்டா அப்ப அந்த ரவுடி பையன் அங்க வந்துட்டு இவளை ஓங்கி ஒரு உதச்சிட்டு, இங்க பாரு இது என்னோட ஆளு, எவ்வளவு தைரியம் தான் இவ பின்னாடி நீ சுத்துவ அப்படின்னு கலாட்டா பண்றான். உடனே இந்த பையன் பார்த்துட்டு உங்க ஆளு தெரியாது, அந்த பொண்ணாதான் வாலண்டியரா என்கிட்ட வந்தா அப்படின்னு கேவலமா பொய் சொல்ல ஆரம்பிக்க, நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல என்ன விட்டுரு அப்படின்னு பெய்யோ கத்துறா. நீ பிரேக்கப் பண்ணலாம், அல்ல நான்லாம் பிரேக்கப் பண்ணல, நீ இனிமே என் ஆளு மட்டும்தான் எப்பவுமே அப்படின்னு அந்த ரவுடி பையன் அவளை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போறான். பெய்யு சோகமா ஹாஸ்டல்ல இருந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த மான்சா வந்து பாத்துட்டு, இனி உன் மூச்சுக்கு என்னடி ஆச்சுன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்காத, எல்லாரும் என்ன கேவலமா ட்ரீட் பண்றாங்க, நான் யாருக்குமே வர்த்து இல்லாத ஒரு கேவலமான ஆள் போல, ஒருவேளை நானே ஒரு மோசமான ஆளோ, நான் இதுக்குதான் வந்து டிசர்வ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ புலம்ப ஆரம்பிக்க, அப்பெல்லாம் சொல்லாத, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு மான்சா சொல்லிக்கிட்டு இருக்கா. மான்சா இப்ப அதை பார்த்து சியு கிட்ட, உன் அக்காவுக்கு கொஞ்சம் பாசம் கிடைச்சா கூட போதும், அவங்களை கம்ப்ளீட்டா நம்பிடுவா, ஒருவேளை உங்க அம்மா அப்பாவோட பாசம் அவளுக்கு வயசுல கிடைக்கல, அதனால கூட அப்படி இருந்தவளா இருக்கலாம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, உன் அக்காவை பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது முக ஜாட ஒரு மாதிரி இருக்கு, ஆனா உன் அக்கா வேற மாதிரி கேரக்டர், நீ வேற மாதிரி கேரக்டர்னு சொல்ல, என் அக்கா மட்டும் உயிரோட இருந்துதான் உங்களை மாதிரியே டான்சர் ஆயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சியு கேக்குறா. உன் அக்கா டான்ஸை பத்தி உனக்கு தெரியாது, மியூசிக் போட்டாலே அவகிட்ட இருந்து டான்ஸோட சேர்ந்து இமோஷன்ஸும் வந்திருக்கும், என்ன மாதிரி ஒரு செகண்ட் ரேட்டட் சும்மா டான்ஸ் ஆடுறவங்களா இருந்திருக்க மாட்டா, ஒரு பெரிய டான்சரா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மான்சா சொல்லிட்டு இருக்கா. அதை பத்தி யோசிச்சுட்டே சியு அடுத்த டெலிவரி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கா. ஸ்கூல்ல மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த பசங்க தான் டெலிவரி ஆர்டர் பண்ணிட்டு, எனக்கு பிடிக்கல சாப்பாடு, எனக்கு வேணாம், காசு கொடுக்க முடியாது, ரிட்டர்ன் எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு பையன் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பையன் ஏன்டா அப்படி பிரச்சனை பண்ற, காசை கொடுறா அப்படின்னு சொல்ல, உடனே காசை வாங்கிட்டு அங்கிருந்து சியு கிளம்பிடுறா. பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஷென்னு வந்துட்டு இருக்கான். ஷென்னு வந்து பார்க்கும் போதே சியுவோட சைக்கிள்ல அந்த செயின் கலந்து கிடக்கு. அது எப்படி போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. மிங்கு பக்கத்துல உட்காடுறான். ஒரு நிமிஷத்துல போட்டு கொடுத்துடுறான். உனக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லவே வராதா அப்படின்னு கேட்க, போனா போதுன்னு சியு தேங்க்ஸ் சொல்றா. அது எனக்கு பத்தாது, என்ன டிராப் பண்ணு அப்படின்னு மிங்கு சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறான். அசைக்க கூட சியுவால முடியல. போனா போதுன்னு கொஞ்சம் தட்டு மாதிரி ஓட்டிட்டு சியு கூட்டு போயிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய வெயிட்ட பின்னாடி வச்சுட்டு சியுக்கு ஓட்ட தெரியல போல. உனக்கு நல்லா ஓட்ட வராதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வைக்க பிரேக் போடுறேன் அப்படின்னு விழுந்திருக்கவே போயிருப்பா சியு. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அடுத்து மிங்கு முன்னாடி உட்காந்துட்டு, நான் உன்னை கூட்டு போறேன், அவளை ஓட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் போகும்போதே மழை வந்திருக்கு, நல்லா டைட்டா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையிலே நிக்காம நம்ம சியுவை மிங்கு கூட்டு போயிட்டு இருக்கான். சியுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. நேரா கிளம்பி வந்துடுறா. கரெக்டா சியு வீட்டுக்கு போக, இவங்க அம்மா கண்ணுல போடாம ஒரு பொருள் கூட வீட்டுல வைக்க முடியாது போல. உன் அக்கா டான்ஸ் ஆடுற சீரி உனக்கு எப்படி கிடைச்சது, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கண்டபடி கத்திட்டு அதையும் உடைச்சு போட்டுடுறாங்க. இதுக்கு மேல உங்க அக்காவோட ஞாபகம் ஒண்ணு கூட உங்ககிட்ட இருக்க கூடாது, நீ உன் அக்கா மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு கத்திட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. சியுக்கு பயங்கர ஹர்ட்டிங்கா இருக்கு. ஸ்கூல்ல மிங்கு அப்புறம் மத்த பசங்களா சேர்த்து மேட்ச் விளையாடிட்டு இருக்க. எல்லா பசங்களும் சுத்தி நின்று பாத்துட்டு இருக்காங்க. மிங்க மேட்ச் முடிச்சதுமே வந்து ரொம்ப டயர்டா உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா உனக்கு திடீர்னு கோல்டு பிடிச்சது, என்னடா ஆச்சு, வேலையில எதுவும் நினைச்சிட்டியா, எங்களை விட்டு யாரு கூட டேட்டிங் போனியான்னு கேட்க, ஓரமா உட்காந்து நம்ம சியும் இருமிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு மிங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா உட்காந்துட்டு இருக்கான். சியு மறுபடியும் உங்க அக்காவோட ஃபேஸ்புக் ஓபன் பண்ண, அதுல நிறைய போட்டோ வந்துட்டே இருக்கு. அந்த ரவுடி பையன் இருக்கான்ல, அக்காவோட எடுத்த போட்டோவெல்லாம் அடுத்து வரிசையா போட்டுட்டு, உன் அக்காவை லவ் பண்ணவன நீ தேடுறன்னு கேள்விப்பட்டேன், நான் தான் உன் மாமா, எப்ப நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாமா, வாமா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு கண்டபடி மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். சியு பயந்து போயிட்டு கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி வச்சிடுறான். இங்க மிங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல்ல அந்த நர்ஸ் கிட்ட, நீங்க ஏன் டாக்டர் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணக்கூடாது, நீங்க நல்ல ஜோடி தான் அப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. மிங்க அப்ப அந்த பக்கமா வரான். உடனே அந்த நர்ஸ் பார்த்துட்டு, என்னடா உனக்கு உடம்பு முடியலையான்னு கேட்டுட்டு செக்அப்லாம் பண்ணிட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலா தான் வந்திருக்கு, டெம்பரேச்சர் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு, டேப்லெட் கொடுக்குறேன் சரியாயிடும், இந்த கஞ்சி எடுத்துட்டு போய் குடின்னு சொல்ல, என்ன பாத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மிங்க அங்க இருந்து கிளம்புறான். ஒரு ஆன்டினாவது ஒரு வார்த்தை சொல்றானா
ஆனா பாரு பெரியவங்க தானே அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா மிங்கோட அப்பா வராரு. இன்னைக்காவது நிம்மதியா சாப்பிடுங்க, உங்க பையன் அப்படியே உங்கள மாதிரி ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை பேச மாட்டான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா என் மாதிரியே என் பையன் அப்படின்னு பெருமையா சிரிச்சுட்டு சீக்கிரமா வளரும் போது என்ன பத்தி புரிஞ்சுக்குவான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சியு ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரா. அந்த பொறுக்கி பையன் நேரா தேடி இங்கே வந்துடுறான். ஒரு பெரிய தாதா வேற போல. வாமா பேசலாம், உன்னை நான் இங்க விட மாட்டேன் அப்படின்னு சியு போறேன்னு சொல்லி அவளை விடாம நேரா பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுறான். மூமு அந்த கெட்ட பொண்ணுங்க எல்லாரும் பாக்குறாங்க. இவளுக்கு இதான் பொழப்பு போல அப்படின்னு அந்த கெட்ட பொண்ணுங்க கிளம்பி போயிடுறாங்க. மூமுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பொறுக்கி பையன் நேரா அந்த பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு யாரும் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம், அண்ணன் நான் கொடுத்துடுறேன், ஆனா ஹோட்டல காலி பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறான். சியு நேரா உள்ள போய் உட்காந்துக்கிறா. இனிமே நான் பேபின்னு கூப்பிடலான் இருக்கேன், ஓகேவாடா செல்லம்? உன் அக்காவை நான் எப்படி தெரியுமா பார்த்தேன், ஹீரோ மாதிரி பார்த்தேன். நான் தான் போய் ஒரு பிரச்சனை இருக்கும் போது உன் அக்காவை காப்பாத்தினேன். அது மட்டும் இல்லாம இனிமே நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உன் அக்கா கூட ஒரு தடவை நான் உன் கூட இருக்கும்போது உன்னை பார்த்தா ஞாபகம் இருக்கான்னு கேட்க சியு இப்பதான் யோசிக்கிறா. ஒரு தடவை நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பேயும் சொல்லிட்டு போனால, அப்ப இந்த பொறுக்கி தான் கூட இருந்திருக்கான். அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும் போது உன்னை காப்பாத்துறாளாமா, விட்டு போறா. இப்ப நம்ம 2 பேரும் இங்க இருக்கோம், நான் உன்னை பார்த்துட்டேன், அவன் என்ன காப்பாத்தவ வர போறா, இனிமே நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சியு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு இந்த பொறுக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சியு கத்த ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த பாட்டு முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். அது வரைய பாய்.